தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சிஏஏ அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்திய குடியுரிமை சட்டம் இது சம்பந்தமாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த அறிக்கை வந்து அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு பக்கம் வந்து ஆதரவு, ஒரு பக்கம் வந்து ஒரு அப்போஸும் அவருக்கு வந்து இருக்குது. பரவாயில்ல, கட்சி ஆரம்பித்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு போல்டான இவ்வளோ பெரிய ஒரு சென்சேஷனலான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு போல்டாக ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கிறாரு. இது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நானும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விஜய் அவர்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்படி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். தமிழக அரசியலில் வந்து அவர் வரப்போகிறாரு, 2026 வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. இது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னதை விட இது சப்போர்ட்னா ஏன் சப்போர்ட்டு, இதுக்கு அப்போஸ்னா ஏன் அப்போஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் அழகாக சொல்லியிருக்கலாம். இல்லை இந்த லெட்டரில் கூட வந்து அவர் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ வந்து இந்த லெட்டரில் அவர் சொன்ன விஷயம் பார்த்தோம்னா, சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல. தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னு வந்து இவருடைய கட்சி சார்பாக வந்து இதை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து எந்த மதத்தையும் சார்ந்து எந்த ஒரு சாதியையும் சார்ந்து வந்து ஒரு அரசியல் வந்து பண்ண போகிறதில்ல. அவர் வந்து மத நல்லிணக்கத்தை தான் வந்து விரும்புகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காட்டுது. ஸோ அவருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள் ஒரு பெரிய அளவில் வந்து எல்லா மதத்துலையும், அதாவது இஸ்லாமியர்களும் வந்து அவருக்கு பெரிய அளவில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. அவர் வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டியன், ஹிந்துயிசம் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவார். சர்ச்சு, கோவில், தர்கா நிறைய விஷயங்கள் வந்து அவர் போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீகவாதி தான் விஜய் அவர்களை வந்து குறிப்பிட்டு இந்த மதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் போல்டாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தோம் பிஜேபி வந்து எந்த கண்டிஷனில் தமிழ்நாட்டில் இருந்தது, இன்றைக்கி வந்து பிஜேபி எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பார்ட்டிஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பார்ட்டிஸ்லேருந்துலாம் கூட வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச், அவருடைய அந்த செயல்பாடை பார்த்துட்டு பிஜேபியில் போய் இணைகிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது வந்து சரி தவறு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த பக்கம் நம்ம ஒரு ஓரமாக வச்சுருப்போம். ஆனால் அவர் வந்து சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ப்ரெஸ் முன்னாடி, ஒரு மீடியா முன்னாடி நின்று ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் ஒரு ரிப்போர்ட்டர்ஸும் வந்து கேட்குற கேள்விக்கு தெளிவாக வந்து பதில் சொல்கிறாரு. அவர் வந்து எந்த ஒரு அதை மழுப்புற மாதிரியோ, இது தெளிவாக இது என்ன A to Z அப்படிங்கிறத தெளிவாக வந்து அவர் பாட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து சொல்லலைனாலும் அவர் சார்பில் வந்து கட்சியில் யாரோ அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க யாரோ வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க ஜனங்க அப்படின்னா, ஓகேப்பா என் தலைவர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, இதுக்கு நான் அப்படியே வந்து ஆதரவுப்பா, இதுக்கு நான் அப்படியே வந்து எதிர்ப்புப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஜனங்க வந்து எப்படி ஆயிடுறாங்கன்னா, ஒரு வடிவேலு காமெடியில் வந்து வடிவேல் வந்து வார்டனாக இருப்பார், வார்டன் வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மடி அடிச்சிருவாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஜெயில் வார்டன் கிடையாது, ஹாஸ்டல் வார்டன் அப்படின்னு வந்து வடிவேல் அவர்கள் சொல்லுவார். இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வார்டன்னா நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இதிலே பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் எதிர்ப்பு, இந்த சிஏஏ விஷயத்துக்கு எதிர்ப்புனா ஏன் எதிர்ப்பு, எதனால் எதிர்ப்பு, இந்த சிஏஏல என்னென்ன விஷயங்கள் வந்து மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த சிஏஏல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது மாதிரியான டிஸ்கிரிமினேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த லெட்டர்லேயே வந்து இன்னும் தெளிவாக சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் சனாதனம் அந்த ஒரு விவகாரத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு மதகுருவோ ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உதயநிதி அவர்களை வந்து இது மாதிரி அவரை யார் வந்து இது பண்ணுறாங்களோ வெட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பரிசு தொகையை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், அவரை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு த்ரெட் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அவர் சார்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. உதயநிதி அவர்கள் அவர் சார்பில் வந்து அவர் ஒரு கமெண்ட்டு ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாரு. ஒரு கமெண்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சனாதனம் எதிர்ப்பு அப்படின்னா ஏன் எதிர்ப்பு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு இடத்துல என் தலைவர் அதை வந்து எதிர்க்கிறாரு, அதனால் நான் எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு மதகுரு அவர் வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோவில் அந்த மதகுருக்கு கீழே வந்து சில யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து இதுக்கு ஆதரவு அப்படின்னா அது ஏன் ஆதரவு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து சொல்லலை. இந்த இடத்துல
நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய இஷ்யூவான இந்த சனாதனம் விஷயத்தில் உதயநிதி அவர்கள் வந்து இது எதிர்ப்பு அப்படின்னா ஏன் எதிர்ப்பு, இது வந்து இது இப்படி இருந்தது, இப்படி மாறுச்சு, இது மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் டெப்த்தாக ஒரு பெரிய அளவில் சொல்லியிருந்தார் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்திருக்கும். அந்த இடத்துல அந்த மதகுரு இதுக்கு வந்து நான் வந்து ஏன் இப்படி சொன்னேன், ஏன் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து, அதாவது இந்த சனாதனம் அப்படிங்கிறது இப்படி இருந்தது தம்பி, இது வந்து இப்படி இல்லை, அதுக்கப்புறம் வந்து ரிஃபார்ம் ஆச்சு, இல்லை இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இது கரெக்டாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் இதை வந்து சிலர் வந்து மாற்றி இது மாதிரி பண்ணிட்டாங்க, இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா இந்த வந்து நார்த்து சவுத்து இந்த மதம் வச்சு இவங்க வந்து கடவுள் நம்பிக்கை மதசார்பற்ற கட்சி, இவங்க வந்து மதம் சார்ந்த கட்சி, இது மாதிரியான தேவையில்லாத ஒரு சண்டை வந்து வந்திருக்காது. ஸோ இந்த இடத்துல பாதிக்கப்படுறது யாருன்னா, இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டு போகிற விஷயத்தில் பாதிக்கப்படுறவங்க, இந்த அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுற வந்து சில தொண்டர்கள் தான் வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுவாங்க. இது ஏன் ஆதரவு, இதுக்கு ஏன் வந்து எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவாக வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்காமல் கம்ப்ளீட்டாக ஒரு பிளைண்டாக வந்து எதிர்க்கிறதும் ஆதரவு கொடுக்கறதும் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அந்த வடிவேலு காமெடியில் வந்து வார்டன் கதை தான், வார்டன்னா நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்து இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல போயிட்டு சனாதனம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, சனாதனம் வந்து என்னன்னு தெரியாமல் வந்து சில பேர் வந்து அதை இது மாதிரி வந்து தப்பாக சொல்கிறாங்க. சனாதனம்னா அப்படி கிடையாது, அது வேறு, அது ஒரு வாழ்வியல், அது ஒரு கலாச்சாரம், அது வந்து ஒரு நல்லொழுக்கம், இது மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சனாதனம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏற்றத்தாழ்வை இது பண்ணுது, இது மாதிரியான ஒரு போதனைகள், இது மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் எதுதான் உண்மை? விக்கிபீடியாவில் ஒன்று இருக்குது, அதில் ஒன்று இருக்குது, புக்கில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது அப்படின்னா அப்போ எது தான் உண்மை, எது இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ப்ரூஃபை இதை எதிர்க்கிறவங்களும் ஆதரவு கொடுக்குறவங்களும் கரெக்டாக ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா இங்கே பிரச்சனையே கிடையாது. இதில் தப்பாக சில விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து ரிஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சரியாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி தான் இந்த சிஏஏ விவகாரத்துலையும் விஜய் அவர்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு அவர் வந்து இல்லைனா கூட யாரையாவது வச்சு ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கிளாரிட்டியாக சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 24 வந்து இன்னும் கொஞ்சம் ஆஃப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2025 வந்து ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஓடிடும். 2026 பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து பிப்ரவரியிலே வந்து எலெக்ஷன் டேட்டை வந்து தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க எப்போ சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏப்ரல்லையோ மேலேயோ வந்து எலெக்ஷன் நடந்துடும். கிட்டத்தட்ட மொத்தமாக விஜய் அவர்களுக்கு இருக்கிறது பார்த்தோம்னா ஒரு 365 நாட்கள் இல்லை ஒரு 450 நாட்கள் இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது அவர் பண்ண. ஸோ இதுக்குள்ளே இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே விஜய் அவர்கள் வந்து இறங்கி நிறைய விஷயங்கள் வந்து போல்டாக நிறைய விஷயங்கள் வந்து பேசினாருன்னா தான். ஏன்னா இப்போ அவருக்கு வந்து அடுத்தடுத்து வந்து படங்கள் இருக்குது. இப்போ இந்த கோட் படம் இருக்குது, அது முடிச்ச அப்புறம் கடைசியாக அடுத்த ஒரு படம் இருக்குது. ஸோ 2025 பாதியிலே அந்த படம் முடிஞ்சு ஓரளவுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வந்து அவர் பெரிய அளவில் வந்து பயணிக்கணும். இங்கே வந்து கட்சி ஆரம்பித்த உடனே வந்து ஒரு வருஷத்துலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து வின் பண்ணிட முடியாது. ஸோ அப்படியே வின் பண்ணாலும் அப்படியே வந்து ஒரு வின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இருந்தாலுமே கூட, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும், தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு டெல்லி யூனியன் டெரிட்டரி மாதிரி ஒரு கம்மி தொகுதிகள் இருக்கிற ஒரு இடம் கிடையாது. இங்கே வந்து 234 தொகுதிகள் இருக்குது. தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு. ஸோ இது மாதிரி இடத்துல விஜய் அவர்கள் வந்து இன்னும் போல்டாக இல்லை சில விஷயங்கள், ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் ஓய்வு பெற்றவங்களெல்லாம் வச்சு அது வந்து நான் வந்து பண்ணுவேன், சில விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரியான ஆட்களெல்லாம் வச்சு வந்து களத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார். ஸோ அது மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து என்ன பண்ணணும் விஜய் அவர்கள் அப்படின்னா, ஓய்வு பெற்ற அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஏன்னா இந்த மாதிரி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இவங்கெல்லாம் தான் வந்து இந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து பின்னாடி இருந்து ஒரு டைரக்டர்ஸாக வந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஆட்களெல்லாம் வச்சு கூட வந்து இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து, ஸோ அவர் பிஸியாக இருந்தாலும் இல்லை அவர் என்ன கருத்தை சொல்கிறாரோ அவங்கக்கிட்ட ஒரு கலந்துரையாடல், ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஒரு கிளாரிட்டியாக கூட அவர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வேகம் வந்து விஜய் அவர்கள் வந்து காமிச்சா அது வந்து இன்னும் கொஞ்சம் அவருடைய அரசியல் அந்த ஜேர்னிக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது அவருக்கு நாளுக்கு நாள் வந்து பெரிய அளவில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணார், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிராஃபிக் இருந்தது, அவ்வளோ பேர் வந்து அதில் இணைகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறவர் இன்னும் ஒரு வேகம் எடுத்தார் அப்படின்னா, அவருடைய அந்த திரையுலகத்தில் வந்து டான்ஸ் ஆடும்போது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு வேகம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு வேகத்தை வந்து இந்த அரசியலில் அவர் வந்து காட்டணும். பெரிய அளவில் காட்டினார் அப்படின்னா தான்
இந்த 2026ல் அவர் வந்து ஒரு பெரிய அளவில் இன்னும் கொஞ்சம் வந்து ஷைன் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து டெப்த்தாக வந்து பேசியிருக்கிறாங்க. சில தலைவர்கள் வந்து பட்டும் படாமல் ஒரு பொத்தாம் பொதுவாக வந்து அப்படியே சொல்கிறதும் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், சனாதனம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவார். அன்புமணி அவர்கள் வந்து சில விஷயங்கள் பசுமை இது மாதிரியான விஷயங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து பேசுவார். அது மாதிரி வந்து தலைவர்கள் அப்படின்னு ஒரு தலைவர் அப்படின்னு வரும்போது தலைவர் வந்து டைரெக்டாக வந்து பேசணும். இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்தாங்க, கலைஞர் அவர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நச்சுன்னு ஒரு 4 வார்த்தை சொல்லுவாங்க, நச்சுன்னு அது ஒரு பதிவு பெறும். ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இனி வரும் காலங்களில் இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் வந்து டைரெக்டாக பேசினாதான் வந்து இங்கே பெரிய அளவில் வரும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ அமைதியாக இருந்தாலே வந்து நம்ம அமைதியாக இருந்தாலே அப்படியே எல்லா விஷயமும் வந்து நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரா? ஏன்னா அப்படி மக்கள் வந்து அப்படி வந்து கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஃபுல்லாக அப்படியே அமைதியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி ராங்காக கொடுத்தா தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரியான விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி அவர் வந்து ஆரம்பிக்கல. ஆனால் இந்த தூத்துக்குடி இஷ்யூவில் அவர் சொன்ன விஷயம், அவர் வந்து ஸ்க்ரீனில் எவ்வளோ டைலாக் பேசியிருக்காரு, அப்போல்லாம் வந்து கை தட்டினாங்க. ஆனால் மனசில் பட்டதை ஒரு விஷயத்த சொல்லும்போது நிறைய பேர் வந்து அவரை வந்து வெறுத்துட்டாங்க, அவர் ரசிகர்களே வந்து வெறுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி விஜய் அவர்கள் ரசிகர்கள் அவங்கன்னு எல்லாமே தாண்டி போல்டாக வந்து நிறைய விஷயம் இன்னும் வந்து அவர் ஒரு வீடியோவாக மனசில் பட்டதை நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அதுன்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு அப்படின்னா, இல்லை அவர் கொடுக்கலனாலும் அவர் சார்பாக யாராவது வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் தேவையில்லாத சில குழப்பங்கள் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள், ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். ஸோ நான் வந்து அவருக்கு ஓட்டு போடல, இதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். எப்பவுமே வந்து நம்ம சேனலில் அவருக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்குவார் தமிழக அரசியலில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர் மேலே இருக்குது. ஸோ அவருடைய வேகம் அப்படிங்கிறது அரசியல் பயணம்ல இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து, விஜய் அவர்கள் சொன்ன அந்த CAA அவருடைய அந்த கருத்து, அந்த வெளிப்பாடு எப்படி அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.